ஆங்கிலத்தில் பேசினால் அவமானம். ஆங்கிலத்தில் பேசும் இந்தியர்கள் வெட்கப்பட வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அமித்ஷா அவர்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஒரு மொழி குறித்து, அதாவது அந்த மொழியை படித்தால், அந்த மொழியை பேசினால் அவமானம் என்று சொல்லுவது உண்மையிலே வெட்கப்பட வேண்டியது, அவமானப்பட வேண்டியது அமித்ஷா அவர்களே நீங்கள்தான். ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் ஒருவன் ஆங்கிலம் படிக்கவில்லை என்று சொன்னால், ஒருவன் ஆங்கிலத்தில் பேசவில்லை என்று சொன்னால், அதுதான் ஒருவனுக்கு அவமானம். அப்படிதான் இன்றைக்கு எனது தாய்மொழி தமிழ். நான் தமிழை கற்று தமிழ்நாட்டில் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் சென்று எனது திறமையையும் இந்த நாட்டின் பெருமையையும் பறைசாற்றுவதற்கு ஆங்கில மொழியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கின்றது இந்த காலகட்டம். அதனால் இந்த சமுதாயத்தில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது. நீங்க ஆங்கிலத்தில் பேசினா அவமானம்னு சொன்னதும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அடிமை குரல் கேட்டது. யார் அந்த அடிமை குரல்? தவழ்ந்து ஊர்ந்து பல பேருடைய காலை பிடித்து சொந்த கட்சியே பாஜகவான அமித்ஷாவிடம் அடகு வைத்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ஆங்கிலத்தில் பேசுவது அவமானம், ஆங்கிலத்தில் பேசும் இந்தியர்கள் வெட்கப்பட வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அமித்ஷா அவர்கள் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்தாம். அதாவது அவர் ஏன் இப்படி சொன்னார் என்று இவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. தாய்மொழிக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதுதான் முக்கியமானது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆங்கில மொழிக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அதனால் அவர் இப்படி சொல்லியிருப்பார் என்று சொல்லியிருக்கின்றார். இப்படி ஒரு கேவலமான முட்டு கொடுக்கிறதோ, இப்படி ஒரு கேவலமான வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கிறதோ எடப்பாடி பழனிசாமி அவர்களே, எஜமான் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அப்படியே கொதித்தெழுந்து அதற்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்த உங்களை விட ஒரு அடிமை இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்பதற்கு இந்த உதாரணமே போதும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக ஆங்கிலத்தில் பேசினால் அவமானம் என்று சொல்வதே உங்களுக்கு மிகப்பெரிய அவமானம்தான். யாருடைய தனிப்பட்ட விருப்பத்தையும் நாம் நம்முடைய விருப்பத்தை திணிப்பது என்பதுதான் வெட்கக்கேடானது, அவமானமானது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் பாஜகவிற்கு அடிமை சாசனம் செய்து கொண்டு பாஜகவினுடைய அடிமையாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழ் மொழி எவ்வளவு மிக மிக முக்கியமோ, நம்முடைய தாய்மொழி